வீட்டில் இருக்கிற அழுக்கான பாத்திரம் எல்லாத்தையுமே ஈஸியாக டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஷ்வாஷர் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் உண்மையிலேயே இந்த டிஷ்வாஷர் வந்து யூஸ்ஃபுல் தானா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து இது உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து டிஷ்வாஷர் பற்றி பார்ப்போம். ஸோ பாஷில் வந்து டிஷ்வாஷர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இந்த டிஷ்வாஷர் வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இப்போ அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. டெமோ கொடுத்தவங்க வந்து சூப்பராக வந்து எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அந்த வீடியோவும் இதில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி டிஷ்வாஷர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புக்கிங் பண்ணோம் அப்படின்னா அங்கே டெமோ கொடுக்குறவங்களே வருவாங்க, அவங்க கம்பெனிலேருந்து தான் வருவாங்க. பட் ஆனால் ஒரு தப்பு வந்து பண்ணிடக்கூடாது. டெமோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கொலா மாதிரி இருக்குல்ல பின்னாடி டிஷ்வாஷரில், ஸோ அதுக்கு வந்து சில பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ஆங்கிள்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்க வந்து கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கி வைக்காமல் கூப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களை புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த பார்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லி சைடில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் லிங்க்கு இதெல்லாம் எங்கெங்கே வாங்கினேன் அப்படின்றதையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கடைசியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஃபிட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு டெமோ வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்களே வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, இது இங்கே வைக்கலாமா, தண்ணி என்ன லெவலில் இருக்குது எல்லாமே வந்து அவங்களே செக் பண்ணிடுறாங்க. மிஷின் ரொம்ப ஹெவியாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து எப்படியோ அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கிச்சன் நம்ம செட் பண்ணும்போதே இதுக்கு வந்து இடம் வந்து நம்ம விட்டு தான் வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அழகாக வந்து மிஷின் வந்து உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது கிச்சன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஷ்வாஷர் வந்து ஃப்யூச்சரில் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்போ வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வாங்குகிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் பிளான் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. எல்லாமே டெமோலாம் வந்து அவங்க வந்து பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடியே இந்த சால்ட்டு, அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ கம்பெனிலேருந்து சேல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ரேட்டில் சொல்லுவாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் ஆஃபரில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் முன்னாடியே வந்து சால்ட்டு, டிட்டர்ஜென்ட் எல்லாமே வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சிட்டோம். சால்ட்டு வந்து 1 கிலோ போடுறாங்க. 1 கிலோ பாக்கெட் இது. ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ போடுறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 4 பேக்கெட் ஆகுது. ஸோ ஒரு பேக்கெட் வந்து 257 சம்திங் என்னமோ வருது. ஸோ 1 மந்த்துக்கு 4 பேக்கெட். அப்போ வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து மேண்டட்ரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இது உள்ளே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சால்ட்டு கொட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்பேஸ் வேணும்னா இதை அப்படி டவுன் பண்ணுங்க. அது தள்ளி கீழே ரைட்டாக இது கைண்டாக கூட மாட்டிக்கலாம். சரிங்களா? லோட் பண்ணும்போது வீல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வச்சுங்க. வீல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? ஆமாம். இப்படி இருந்ததுன்னா இப்படி வச்சுட்டுங்க. லோட் பண்ணிவிட்டு பிளேட்ஸ்லாம் இங்கே வச்சுங்க. இப்போ உள்ளே இருக்குன்னு அர்த்தம். சால்ட் வந்து உள்ளே போடும். சால்ட் வந்து ஃபுல்லாக சால்ட் இல்லைன்னா அதில் காட்டும். இங்கே வைக்கணும். அதை ஸ்பேஸ் பண்ணலாம். இங்கே இருக்கும் அந்த இது. இங்கே வந்து கரண்டிலாம் வைக்கலாம். டம்ளர்லாம் மேலே, லைட் ரெசிஸ்டன்ஸ் மேலே இதை வச்சு இங்கே வைக்கலாம். சரிங்களா? மேலே வைக்கணும். இது கீழே தான் வைக்கணும். இதை பாருங்க. லோட் பண்ணிட்டு இந்த வீல் வந்து ரிமூவ் இதை சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்கணும். என்ன விஷயத்தோட மேலே ஒன்று அதே போல் மேலே சுற்றி பார்க்கணும். மேலே மெயின் எது சுற்றி பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிற விசஸ் மேலே எடுக்கக்கூடாது, மேலே வைக்கிற விசஸ் கீழே எடுக்கக்கூடாது. சரிங்களா? இது லோடிங் வருது. இதில் ஒரு சாம்பிள் வரும். அது ஊற்றிட்டுமா? அதே ஊற்றி. அதுவும் இதை ஃபில் பண்ணும்போது கீழே ஊற்றினா கூட எடுத்துக்கோ மிஷின். சரிங்களா? அதுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா கூட எடுத்துக்கும். உள்ள நிற்க வைக்கிறதா? உள்ள இங்கே சொல்லி பாருங்க. இந்த பக்கம் தெரியுங்களா? உள்ள ஃபுல்லானது அந்த லெவலுக்கு வரைக்கும் ஊற்றணும். சரிங்களா?
ஒரு கோடு கிட்ட வாங்க. பாட்டத்தில் இங்கே 15 mm 50 mm, பாட்டத்துலேருந்து மேலே 25. இது வந்து எதுனா ஆஃப் லோடுக்கு, இது ஃபுல் லோடு. ஆஃப் லோடுன்றது வந்து ரேக்கை வச்சுல வெசல்ஸ் வச்சுக்கலாம். கீழே ஒரு 2 பாத்திரம், பெரிய பாத்திரம் மேலே கொஞ்சம் லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அதுலேயும் ஆஃப் லோடு. ரேக்கை வச்சு ஆஃப் லோட் கிடையாது. இங்கே வந்து டிட்டர்ஜென்ட் ஓகே. இதை பாருங்கள், இதை லாக் ஆட்டோமேட்டிக் அது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் லாக் பண்ணுறது மட்டும்தான். சப்போஸ் டிட்டர்ஜென்ட் போடல டேப்லெட் போடுறேன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் ப்ரோக்ராம், இதெல்லாம் வேணும்னு பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்கோ வச்சுன்னா 50 டிகிரியில் ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணணும். அதாவது இன்னொன்று பார்த்துங்க, உங்களுக்கு டீப்பாக வேணும் எல்லாமே இங்கே இருக்குது. டீப்பாக எல்லாமே இங்கே இருக்குது. இருந்தால் நம்ம வெசல்ஸ்க்கு எப்படின்றதை நான் சொல்கிறேன். லைட் வெசல்ஸ்லாம் 50 கொஞ்சம் கரண்ட் கன்சப்ஷனோட இருக்கும். ஆட்டோ வந்து 45 to 65 டிகிரியில் ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி கொடுப்போம். இது வந்து நம்ம டெய்லி வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்கலாம். இன்டென்சிவ் கடாய் என்னென்னா ஸ்ப்ரே ரொம்ப ஃபோர்ஸாக உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். வாட்டர் ப்ரெஷர் நல்லா ஹையாக வரும். ஹாட் வந்து 70 டிகிரியில் வரும். அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் வந்து 65 டிகிரியில் வாஷ் பண்ண. இது என்னென்ன வைக்கலாம்னா மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணுற பார்ட்டி கிளாஸ் அது இதில் யூஸ் பண்ணலாம். இங்கே காட்டுங்க, அதான் அதை ஜூம் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, லைட்டாக டஸ்ட்டு தான் உள்ளே வச்சு வெறும் அலசிக்கலாம். ப்ரீ-ரிலீஸ் இது சின்ன ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. 25 மினிட்ஸில் முடிகிற ப்ரோக்ராம். இது ஒன்று வச்சுக்கலாம். இது பாருங்கள், இதில் ஸ்டார்ட் இன் போட்டு பார்த்தீங்கன்னா இது டீப்பாக சொன்னால் டிலே ஸ்டார்ட். நீங்கள் மொத்தம் 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன டைமிங் வேணால் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க, வெசல்ஸ்லாம் அடிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் வச்சு மெசேஜ் ஸ்டார்ட் ஆகும். இது நேம் வந்து டீப்பாக சொன்னால் டிலே ஸ்டார்ட். சரிங்களா? இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இது ரிமோட் மூலியமாக கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அடுத்து எக்ஸ்ட்ரா ட்ரைவ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆஃப் லோடு வச்சுக்கிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேரியன் ஈக்கோ எஃபிஷியனாக கொஞ்சம் கரண்ட் கன்சப்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா வாஷ் பண்ணிக்கணும். இது ஸ்டார்ட். ஓகேங்களா? இது வேணும்னா இப்போ இருக்கிறதுலே வீட்டில் அழுக்கான பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிச்சா இல்லைனா இது வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் அரைகுறையாக விட்டுருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இப்போது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உடனடியாகவே நான் அடுத்த வாரத்திலே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு 2-3 நாளாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இது க்ளீனாக பண்ணுதா இல்லையா, இது ஒர்த்தா, பட்ஜெட் வைஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஓகே தானா, இந்தியன் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்வாஷர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத உண்மையை வந்து நான் ஃப்ராங்காக சொல்ல போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.